அண்ணா நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கோங்கண்ணா. என் பேர் சுபா. எங்கள் அம்மா வந்து போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் டெஸ்பேச்சில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, வேலை செய்யும்போது பார்க்கிங் சென்ஸ் ப்ராப்ளம் வந்து இறந்துட்டாங்க. இவன் பிறந்து 4வது நாள் அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறந்தப்பவே சொன்னது, அம்மாவோட வேலை கிடைக்கும், ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க. அதுவும் 3 மாதத்தில் அப்ளிகேஷன் கொடுத்தாதான் வேலைக்காகும்னு சொல்லிட்டாங்க. குழந்த பிறந்த கையோடையே 2 மாதத்தில் கூலை கொடுக்க சொல்லி பக்கத்து வீட்லேயும் எதிர்த்து வீட்லேயும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் குழந்தைய கொடுத்துட்டு, அந்த 2 மாதத்தில் நான் அந்த வேலைக்காக இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டேன். பால் வரும், பால் கொடுக்க முடியாது, பால் கட்டிக்கும், வலிக்கும், எல்லா வேதனையும் தாங்கிட்டு சரி ஏதோ ஒரு வேலை கிடச்சிச்சின்னா நம்ம குழந்தைக்கு ஆச்சேன்னு சொல்லிட்டு நிறைய கஷ்டப்பட்டோம். கிட்டத்தட்ட 4 மாதம் அந்த வேலைக்கு பின்னாடி அலைஞ்சு திரிஞ்சு எல்லா சர்டிஃபிகேட்ஸும் வாங்கி ப்ரொவைட் பண்ணி எல்லாமே பண்ணிட்டோம். நான் பண்ணி 2-3 வருஷத்துலேயே எனக்கு வெயிட்டிங் லிஸ்ட் நம்பர்லாம் வந்துருச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் அக்டோபர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஓஏவாக செலக்ட் பண்ணி ஓஏக்கு வந்து கேட்டிருந்தாங்க. சரி எனக்கு விருப்பம் தான்னு எழுதி கொடுத்துருந்தேன். ஆனால் அப்போ என்னோடய வெயிட்டிங் லிஸ்ட் 350 இருந்தது. 250 பேர்த்துக்கு தான் வேக்கன்சி இருந்தனால எனக்கு கிடைக்கல. அப்போ எப்போ கிடைக்கும்னு கேட்டதுக்கு தெரியாது, வேக்கன்சி எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போது உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. அப்போவே கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆச்சுங்கண்ணா. அந்த வேலைக்காக ட்ரை பண்ணும்போது நம்ம வேறு வேலைக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, வேறு வேலைக்கு ட்ரையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் சேல்ஸ் ஆஃபீஸராக தான் இருக்கார். அவருக்கு மாதம் 20,000 ரூபா தான் சம்பளம். அம்மாவுக்கு நோய் வந்தனால, எனக்கு குழந்தையும் அதே டைமில் பிறந்தனால நிறைய செலவாயிடுச்சு, நிறைய கடன் வாங்கிட்டோம், நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு, நிறைய கஷ்டப்பட்டோம், முடியலை. அதுக்கப்புறம் சரி ஓகே கிடச்சிரும்னு, ஆனால் கண்டிப்பாக கிடச்சிரும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்து ஒரு 4 நாள்லேயே திருப்பி கூப்பிட்டு நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்து அந்த டிபார்ட்மெண்ட்ஸில் 3 செலக்ட் பண்ண சொன்னாங்க. செலக்ட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட்லேயும் 3 செலக்ட் பண்ணி எழுதி கொடுக்க சொன்னாங்க. எழுதி கொடுத்தாச்சுன்னா அது மட்டும் இல்லை, ஒரிஜினல்ஸும் எல்லாமே ஸ்கேன் பண்ணி வாங்கிட்டாங்க நவம்பர் மாதமே. அப்போ கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, நீ தான் கோயம்புத்தூர் சரௌண்டிங்ஸில் உன்னோட பேர் தான் 4வது இடத்துல இருக்குது, கண்டிப்பாக கிடச்சிரும் சுபா, இந்த தடவை வேக்கன்சி போட்டாங்கன்னா உனக்கு தான் முதல்ல வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி மேம், எந்த வேக்கன்சியாக இருந்தாலும் எனக்கு ஓகே, இந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு தான் இல்லை, ஏன்னா நீங்கள் 3 தான் செலக்ட் பண்ண சொன்னனால நான் 3 தான் செலக்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு எது கிடைச்சாலும் ஓகே தான், எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். நான் 3 மாதத்தில் கிடச்சிரும்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே அப்டேட்ஸுமே அங்கேருந்து எனக்கு கிடைக்கல. சரி நம்மளே போய் கேட்போம், நம்ம அண்ணனோட ஆட்சி தானே, கண்டிப்பாக ஏதாவது பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு போய் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு மேலே நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் வந்து சிஎம்ஐ போய் பார்த்தாதான் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்கண்ணா. இப்போ அதனால தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. இப்போ வந்து கரூரில் வந்து இறந்தவங்களுக்கு நீங்கள் வேலை போட்டு கொடுத்துருக்கீங்க, அது நான் தப்புனே சொல்லலை. ஏன்னா எனக்கு அப்பாவும் இல்லை, 5 வயசுலேயே நான் அப்பாவை இழந்துட்டேன். அம்மா மட்டும்தான் எங்களை வளர்த்து இவ்வளோ தூரம் படிக்க வச்சு இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த அம்மா இறக்கும்போது பெருசாக சொத்தெல்லாம் எதுவும் சேர்த்து வைக்கலிங்கண்ணா, நான் அது நினச்சி ஃபீல் பண்ணதும் கிடையாது. ஆனால் கடன் எதுவும் வச்சுட்டு போகலை. எனக்கும் இப்போ அந்த ஒரு ஆசை மட்டும்தான், நான் போகிறதுக்குள்ளே என் பிள்ளைக்கு எந்த கடனும் வைக்காமல் நான் போயிடணும், அவ்வளோதான். சொத்து சேர்த்து வைக்கணும்னு கூட இல்லை. எங்கள் அம்மா என்னை படிக்க வச்சிருச்சு, எப்படியோ நகையெல்லாம் அடமானம் வச்சு படிக்க வச்சிருச்சு. இப்போ நாங்களும் அதே தான் பண்ணிகிட்ருக்கோம், நகை அடமானம் வச்சு திருப்பி தான் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸு எல்லாமே கட்டிகிட்ருக்கோம். அது எப்படி திருப்புறது? ஒரு நகையை அடமானம் வைப்போம், இன்னொரு நகையை வச்சிருப்போம், அதுக்கப்புறம் அது போயிடுச்சுன்னா இதை கொண்டு போய் வச்சு அது திருப்புறது, இப்படி தானே பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி சம்பாரிச்சு திருப்ப முடிஞ்சாதானே, சம்பாதிக்க முடிஞ்சாதானே திருப்பவே முடியும். அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் நாங்கள் இருக்கோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் ஒண்ணுமே பண்ண முடியலை. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அவங்களுக்கு வேலை போட்டு கொடுத்த மாதிரி எனக்கும் கொஞ்சம் வேலை போட்டு கொடுங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு போட்டு கொடுத்தது நான் தப்பு. ஏன்னா இழப்போட கஷ்டம் என்னன்றது எனக்கு நல்லா தெரியும். குழந்தையிலேருந்து நான் நிறைய பார்த்து சோதனைகளாம் நிறைய பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். எங்களுக்கும் 6 வருஷமாக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோண்ணா, எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள்.
தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இது என்னன்னு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இப்போ கேட்டால் இன்னும் 3 வருஷம் ஆகுன்றாங்க. எனக்கு இப்போவே 31 ஆயிடுச்சுண்ணா. ஏதாவது ஒன்று சம்பாதிச்சாதான் இருக்கிற கடனை அடைச்சிட்டு பிள்ளைய கொஞ்சமாவது செட்டில் பண்ண முடியும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. எங்களுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா ப்ளீஸ். விஜய் மாமா, அம்மாவுக்கு வேலை போட்டு கொடுங்க ப்ளீஸ். விஜய் மாமா, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க.